பண்ணேவ முத்திலே தேதி, அதாவது உண்டாகாமலே உண்டாச்சு, இல்லவே இல்லை உண்டாச்சு. அப்படி என்ன எப்படி அனுப்பண்ணைவ முத்திலே எத்தனை இனி பரிவர்த்தனை, அதை பற்றி தான் பெரிய வர்ணனை. இல்லாதவர்கள் தான் இத்தனை வர்ணனைகள். இப்ப இருக்கு இத்தனை சித்தாந்தங்கள், இத்தனையும் சொல்றேன்னா எஸ்மின் சுதே ஜெகதீதம் ஸ்ரோதாந்தர் பாத்தியதை இயக்கணும். நான் இதெல்லாம் எப்படி இந்த ஜெகத்து எப்படி தோன்றது, எப்படி இருக்கு, எப்படி உண்டாச்சு, எப்படி அது மறையாது என்பதெல்லாம் ராமாவும் அது பூர்ணமாக நான் எடுத்து சொல்லுகின்றேன். இது எல்லாத்தையும் ஜெகதே இதம் எஸ்மின் நான் சொல்லப்படுகின்றதான இவை எல்லாவற்றையும் நீ உண்மையாக கவனமாக கேட்பாரேயானால் ஸ்ரோதாந்தர் பாத்தியதே, இதை கேட்டு பூர்ணமாக நீ அனுபவத்துல உணர்ந்து ஞானத்தை பெற்று விடுவாரேயானால் அப்புறம் ஒன்றை பொறுத்தளவுல பிரபஞ்சமே கிடையாது. அஞ்ஞானிக்கு பிரபஞ்சம் இருக்கட்டும், இந்த யோக வாசித்தல் கேட்டு ஞானம் பெற்றவனுக்கு பிரபஞ்சமே இருக்காது. ஜகத்து இருக்கு மாயை என்று கூட சொல்ல வேண்டாம். ஜகத்து நாஸ்தி. எப்படின்னா ரூபம், நாமம், நேம், ஃபார்ம், ஆதாரம், ஏதோ ஒரு நேமன் ஃபார்ம் இருக்குன்னு சொல்லுவோம். அதுக்கு வச்சு எதுக்காக அதை சொல்றாங்கன்னா, அதனாலதான் நம்ம தெளிவாக என்ன பண்றோம், நமக்கு விக்கிரக ஆராதனை கூட கொடுத்துருக்காங்க. ஒண்ணுமே இல்லாம இந்த பிரபஞ்சம் தெரியுது. அப்போ அதிஷ்டானமான ஏதோ ஒரு தத்துவத்துலதானே தெரியுது. நமக்கு வரையணும் வைக்கிறோம், கூப்பிட்டு உட்காந்து உபச்சாரம் பண்றது, ஊஞ்சல உட்காந்துட்டோம். அப்போ நான் அது மாமாவோட பேசி போயிருந்தேன். அப்போ நீ காஃபி சாப்பிட்றதுலாம் கேட்டா, காஃபி சாப்பிட்றேன்னு சொன்னேன். உடனே மாமி காஃபி போட்டுக்குவான்னு சொன்னா, மாமி எனக்கு காஃபி போட்டுன்னு வந்தா. நாங்க வேதாந்தம் படிச்சோம் இல்லையா, இவனும் வேதாந்தம் படிக்கிறாரோனோ, மாமி காஃபி டபரா கப்பல் கொண்டு வந்தான்னு சொல்லுவோம். நான் உடனே மாமி உட்காந்து இந்த டபரா கப்பல்லாம் கொண்டு வரேன், காஃபி மட்டும் தானே தரேன்னு, காஃபி மட்டும் தானே நான் சாப்பிட்றேன்னு, காஃபியை மட்டும் கொடுக்கும் அப்படின்னா நம்ம ஆட்டுக்கார இவர் உபன்யாசம் கேட்டு கேட்டுதான் மீனா போயிட்டார், ஏதோ ஒரு பிள்ளைக்காரா போயிட்டார், இவருக்கு தான் பேசுவார் போகணும் அப்படின்னு தான் நினைப்பார். ஏன்னா காஃபியை மட்டும் கொண்டு வர முடியுமோ? எப்படி கொண்டு வர முடியும்? பரம ஸ்தூலமான வஸ்து, அதை கொண்டு வரதுக்கு அதுக்கு ஒரு ஆலம்பரம் வேணும், அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும். ஆனால் அது இல்லாமல் நம்மால அந்த பரம ஸ்தூலமான வஸ்துவையே கிரகிக்க முடியாதுங்கிற போது பரம சூட்சமா இருக்கிறதான இந்த ஆத்மதத்துவம் பற்றியிருந்தான ஞானம் எப்படி அடைய முடியும்? அது ஆதாரமே இல்லாமல் பிரபஞ்சம் பிரகாசிப்பது, ஆதாரமே இல்லாமல் என்னிடத்துல நான் ஒரு எண்ணம் உண்டாது, ஆதாரமே இல்லாமல் நாம ரூபத்துல எல்லாம் உலகத்துல பிரகாசிக்கிறது, இதெல்லாம் எப்படி இருக்கு? அதை எடுத்து சொன்னாதானே தெரியும். அதுக்காக இங்க சொல்றேன். இருக்குன்னு சொல்லியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பதில்கள் சொல்றார். அது ஒன்றும் திருஷ்டாந்தமே வேண்டாம், உதாரணமே வேண்டாம், நீங்க அதுக்கு விவரணம் வேண்டாம், இதுக்கு அஞ்சாரமே வேண்டாம். பேனால் இருக்கு, பென்சில் இருக்கு, இருக்கு, இந்த ஸ்டூல் இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் என்னோட விவரணம் இருக்கு. அதெல்லாம் நீ எதெல்லாம் இருக்குன்னு நினைச்சு பார்த்து கொண்டு இருக்கையோ அதெல்லாம் உண்மையிலே பாரமார்த்திக அவஸ்தையிலே இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்காகத்தானே சித்தாந்தம் வேணும். அதை நீ பார்க்குற மாதிரி இல்லை, இப்படி எல்லாம் இல்லை, அப்படி எல்லாம் இல்லை. அதனாலதான் உபனிஷத்து கூட நேத்தி என்று சொல்லிக் கொண்டு போய் சொல்லியா, அதுக்காக சொல்றாங்க. இது எப்படி இருக்குன்னா 22 லட்சணம் சொல்றாங்க. நான் அந்த லட்சணங்கள் மட்டும் சொல்றேன். 22 லட்சணங்களை சொல்றேன். இந்த 3வது பிரகரணத்துல இந்த என்ன சொல்ல போறோம்ங்கிற இந்த உற்பத்தின்னு சொன்னாரு. இந்த ஜகத்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத 22 லட்சணங்கள் தான் இதுதான் நீ பார்க்கிற ஒரு அப்படிங்கிறார். அது எப்படிப்பட்டது என்பதற்காக சொல்ற. எப்படி நிரூபிக்கிறார்? இங்க என்ன சொல்ல போறாரோ இந்த 22 லட்சணங்கள் இந்த உற்பத்தி பிரகடனத்துல நான் அதைத்தான் பின்னாடி அவர் 4 ஆதாரங்கள் மேல நிரூபிக்கிறார். லாஜிக், இன்டலெக்ட், சாஸ்திர பிரமாணம், அனுபவம். இந்த 4 அடிப்படையிலேயும் இங்க சொல்லப்பட்டதான இந்த 22 லட்சணங்களையும் இந்த உற்பத்தி பிரகடனத்துல உதாரணங்களோடும் கலைகளோடும் கூட எல்லாத்தையும் நிரூபிக்கிறார். அதுதான் இந்த பிரகடனத்தினுடைய பெருமை. என்ன அப்படின்னா சொல்றார் ராமா, நீ பார்க்கிறதான இந்த பிரபஞ்சம் இருக்கே, எப்படிப்பட்டது தெரியுமா? முதல் லட்சணம் சொப்னோ பலம் பிரபாவம்.
பார்க்கிற பற்றியா பிரபஞ்சம், இந்த சொப்பன பிரபஞ்சம் தான் இந்த வெளியில நீ பார்க்கணும். இந்த கனவுல பார்க்கிற பிரபஞ்சம் இருக்கா இல்லையா? இருக்கு. இல்லைன்னா இல்லை, இருக்குன்னா இருக்கு. அது ஒரு நிஜமான பொய்யான நிஜம். அதேதான் இந்த பிரபஞ்சம். நான் கனவு கண்டு கொண்டிருக்கிற வரையில் கனவுல பார்க்கிற பிரபஞ்சம் இருக்கு. என்னால சித்திக்கப்பட்ட பிரபஞ்சம் தானே. எனக்கு என்ன வெளியில இருந்து யாராலும் வரால ஒருத்தரும் இல்லை. கடவுளே நான் தான் பிரம்மா, நான் தான் விஷ்ணு, நான் தான் ஈஸ்வரன், நானே சித்திகர்த்தான், நானே பாலனகர்த்தான், நானே சுகாரகர்த்தான். அதனால அந்த சொப்பனத்துல எப்படி பண்றியோ அதுதான் இந்த பிரபஞ்சம் என்பதற்காக சொல்ற சொப்பனோலம் பிரபாவாபம். இது முதல் லட்சணம். இரண்டாவது லட்சணம் மனோராஜ்யவதாதம். மனோராஜ்யம்னாக்க அப்படியே உட்கார்ந்து மதக்கடவுள் இருக்கோ இல்லையோ கற்பனை கோட்டை நம்ம கடையெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, அருணாச்சல் பிளான் போடுறான் அப்படின்னு. அது மாதிரி மனோராஜ்யம், மனக்கற்பனை. ஏதோ வந்து கோயிலுக்கு போனா இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கு, அம்பால தரிசனம் பண்ணிட்டு ஒரு ஊருக்கு போனா போயிட்டு வாசல்ல வந்தா அந்த வாசல்ல வந்து லாட்டரி சீட்டு கொடுத்துருக்கான். அதை பார்த்தா தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வருது, அதிர்ஷ்டம் வந்து வாங்கிட்டு 2 ரூபா 2 கோடி ரூபா வரும், 2 ரூபா தான் சீட்டு, 2 கோடி ரூபா வரும்னு சொன்னதும் அவன் ஆசைப்பட்டு ஒரு 2 ரூபாய கொடுத்து அந்த சீட்டை வாங்கிட்டான். வாங்கிட்டு அண்ணன் ஒரு பார்க்கு, அந்த பார்க்கில் போய் உட்காந்துட்டான். உட்காந்ததும் இதுதான் மனோராஜ்யம். இந்த 2 கோடி ரூபா அது எப்படி எல்லாம் டெபாசிட் பண்ணலாம், அதை யாராருக்கெல்லாம் என்ன பண்ணலாம். அவர் ரொம்ப நாளா நம்ம மனைவி இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. இப்போ பையன் ஒன்று மாப்பிள்ளை இவாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. இவாளுக்கெல்லாம் அதெல்லாம் கொடுக்கணும். நல்ல பெரிய வீடாக வாங்கணும், நல்ல BMW கார் ஒன்று வாங்கணும், அதுக்கு ஒரு டிரைவர் போடு. இப்படி எல்லாம் நிர்மாணம் பண்ணிட்டே இருக்கிற போது அப்படியே கஷ்டம் சொல்லிருக்கான். இந்த கையில லாட்டரி சீட்டை வச்சு பார்த்துட்டே பார்த்துட்டு இருக்காங்கன்னா பெருசா காத்தடிச்சு லாட்டரி சீட்டு கையை வெளியே பார்த்துட்டு இதான் இது எப்படி பண்றதுன்னா இதான் மனோராஜ்யவது ஆததம். மனோராஜ்யம் மாதிரி நம்ம இந்த உலகத்தை பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். அது அந்த கந்தர்வ நகர பிரக்ஷம். கந்தர்வ நகரம் பேரு. வானத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அழகான திஷ்டாந்தரிய சாஸ்திரங்கள்ல எல்லா இடங்களையும் உபநிஷத்துகள் எல்லாம் சொல்லப்படுற திஷ்டாந்தம் தான். மேகங்கள் திடீர்னு கூட்டமா வருது, அதுவும் கலர் கலரா வருது. அந்த கலர் கலரா வர மேகங்களுக்கு இது 3வது லட்சணம். இதுக்கு பேரு கந்தர்வ நகரம்னு பேரு. ஏன்னா இது அப்படி பார்த்துட்டு இருக்கிறதே பெருசா யானை மாதிரி இருக்கு. பார்த்துட்டு இருக்கிறதே அந்த மேகங்கள் கொஞ்சம் காலத்துல அப்படியே அலக்கழிக்கப்பட்டு அது ஒரு மாடு மாதிரி தெரியும். கொஞ்சம் நேரம் நிச்சயம் ஆடுகிட்ட மாதிரி தெரியும், கொஞ்சம் நேரம் நிச்சயம் காணாது. கந்தர்வ நகரம் பிரக்ஞம். இன்னொரு லட்சணம் சொல்றாங்க, 4வது லட்சணம் சூன்யோ பலப்பனாது. இந்த பிரபஞ்சம் எங்க இருக்குன்னா ஆதார வச்சிடம்னு முன்னாடியே சொன்னார். இங்க சொல்றார் இந்த வானத்துல கூட இருக்கிற மேகம் இருக்கு, இந்த மேகத்தை யாரு கட்டி கொண்டு வருவது? பெரிய ஆச்சரியம். அந்த இடத்துல நிற்கிறது அந்த மேகம். காத்து அடிச்சா அது அடிக்கிற பக்கம் போறது. ஆனா யாரும் தாங்கணுமே, தாங்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லாமல் அது எப்படி நிற்கிறது? கிராவிடேஷனல் போர்ஸும் கீழே இருக்கலையே அந்த மேகத்தை, மேலையும் போகலையே, திசைக்கு சொல்ற மாதிரி அது நின்று கொண்டு இருக்கு. எப்படி அந்த மேகம் எந்த ஆதாரத்துல நிற்கிறது? ஒரு ஆதாரம் இல்லாமல் அது எப்படி நிற்கிறதோ அதனால்தான் சொல்றா இது அந்த சூரியத்துல எப்படி நிற்கிறதோ அது போல உன்னுடைய பிரபஞ்சம், நீ பார்க்கிற பிரபஞ்சம் ஆதார பத்திரமாக இருக்கிறது. அடுத்த லட்சணம் சொன்னார் விசந்திர விப்ரமாபாசம். விசந்திரன் கண்ணில் ஏதோ போலாது, கேட்ரோ மற்ற ஏதோ போலாதுன்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு வானத்துல இருக்கிற சந்திரனை பார்த்தா சூரியனை பார்க்க முடியாது, சந்திரனை பார்க்கலாம். சந்திரனை பார்க்கிற போது அது 2 சந்திரனா தெரியுது. தீபத்துல ஜோதியை பார்க்கலாம், அது 2 ஜோதியா தெரியுது. இது கண்ணில் இருக்கிறதால ஒரு கோளாறு. ஆனா இவன் கண்ணுக்கு அது 2ஆ தான் தெரியுது. ஆனா அது நிஜமும் இல்லை, ஆனா 2ஆ தெரியுது. இப்ப எது நிஜம் எது போய்? பொய்யான ஒண்ணு நிஜம் போல தோன்றது, நிஜமான ஒண்ணு பொய் போல தோன்றது. நீங்க பாருங்க, ஒரு ரயில்வே லைன் போயிட்டு இருக்கு, இந்த தண்டவாளம் போயிட்டு இருக்கு, ஒரு கோடியில நின்று கொண்டு நாம பார்த்தோம். ஆனால் தூரத்துல அந்த 2 தண்டவாளங்களும் சேர்ற மாதிரி தெரியுது. ஆனா நிச்சயமா அறிவு சொல்றது சேர முடியாது. ஆனால் சேர
யாரும் தீர்மானமே பண்ண முடியாது. திகந்திர விப்ரமாபாசம். அடுத்தது சொன்னால் மிருககிருஷ்ணம் வர்த்தனம். மிருககிருஷ்ணம்னா காணல் நீர். காணல் நீர் தெரியுது, நல்ல வெயில். ஆனாலும் ஒருவேளை நிஜமா இருக்குன்னு சொன்னா, நிஜமாவே தீர்க்கங்கன்னு சொன்னா, அந்த மான் எப்படி அதை நாடி ஓடுறதோ அது மாதிரி இந்த பொய்யான பிரபஞ்சத்துல காணல் நீர் போல் தோன்றுகின்றதான இதுல இவன் ஓடுகின்றான். இதான் பிரபஞ்சம், காணல் நீர். அடுத்தது சொல்றார் நௌயானலோலசைலாபம். அடுத்த லட்சம் நௌயானலோலசைலாபம். நௌனா படகு, யானம்னா வாகனம். கார்ல போறோம், படகுல போறோம். படகுல போறோம்னு வச்சுக்கோங்க. படகுல போற போது நதியில படகுல போயிட்டு இருக்கிற போது நாம ஒரு டைரக்ஷன்ல போறேன்னு வச்சுக்கோங்க. கரையில இருக்கிற மரங்கள், கரையில தெரிகிறதான அந்த மனிதர்கள், கரையில இருக்கிறதான மலைகள் எல்லாம் எனக்கு எதிர் திசையில அது போற மாதிரியும் நான் சினிமா நிற்கிற மாதிரியும் தெரியுது. இது ஒவ்வொருத்தருக்கும் பிரத்யட்சமா தெரியற அனுபவம். இது யாரும் மறுக்கவே முடியாது. அதே போல கார்ல போயிட்டு இருக்கிற போது நமக்கு நேரி எதிர் திசையில இங்க இருக்கிற மரங்களும் மனிதர்களும் எல்லாமே போற மாதிரி நமக்கு தெரியுது இல்லையா? இப்ப எத்தனை நிமிஷம் தெரியுது. அதனால இது மாதிரி தான் இந்த பிரபஞ்சம். அடுத்த லட்சணம் சொல்றாங்க சத்யலாப விவர்ஜிதம். இருக்குன்னு நினைச்சு பிடிக்க முடியாது. என் நிழல் தான், நிழல் தெரியுது, நிழல் மாதிரி இருக்கு. அந்த நிழலை பிடிக்கணும்னு போனா பிடிக்க முடியுமோ? ஒரு நாள் என் நிழலை நான் பிடிக்கவே முடியாது. ஏன்னா அது போய் அது இருக்கு. ஆகையினால சொல்கிறான் இது சத்து. அது சத்து போல இருக்கிறவர், நன்மை இருக்கிறவர் மாதிரி தோன்றினாலும் அதை பிடிக்க முடியாது இல்லை. ஆகையினாலே அது சத்துன்னு சொல்ல முடியல, அசத்துன்னு சொல்ல முடியல. அசத்தா தெரியாது. அது சத்தா இருந்தா அது மறையக்கூடாது. என் கைக்கு பிடிக்கிற மாதிரி, ஆப்பிள் பழத்தை இருக்கிற கையில பிடிக்கிற மாதிரி, ஒரு கையில ஒரு தடியை பிடிக்கிற மாதிரி என் நடுல என்னால பிடிக்க முடியலையே. சத்யலாப விவர்ஜிதம். அடுத்தது சொல்ற சித்த பிரம பிசாசாவம். சில பேருக்கு இந்த சித்த பிரம பிடிச்சிடும். அவனுக்கு ஏதோ சித்த பிரம பிடிச்சது இல்ல, ஏதோ கண்ணுக்கு தொகை நின்றுட்டு எதாப்புல யாரோ என்று மனிதன் மஞ்சு தெளிவான் கொடுப்பான். எதாப்புல யாரோ இருக்கிற மாதிரி தோணும். சித்த பிரம அது மாதிரி சித்த பிரம பிசாசாவம். அந்த சித்தத்தை போய் ஒரு பிசாசு ஆட்கொண்டு அந்த பிரமம் ஆட்கொண்டால் எப்படியும் அது போல யாரும் என்பதற்காக எடுத்து சொல்றத கற்பிடம் அர்த்தம். இவனா மனசனால கற்பனை பண்ணிட்ட, கற்பனையில வந்தது இது நிஜமா இல்ல, ஆனா இருக்கு. அவனை பொறுத்த வரையில் இருக்கேன். அவன் சொல்றா அஞ்சு நிலப்பாம்பு எதாவது தெரியலைங்கிறான். ஆனா எனக்கு தெரியலையே. ஏன்னா அதான் கற்பிடம். இதான் பிரபஞ்சம். உனக்கு தெரியறதுன்னா ஞானிக்கு தெரியல. சதாசிவம் மட்டும் சுகருக்கும் பிரபஞ்சம் தனியா தெரியல. அஞ்ஞானியா நமக்கு தெரியறதுனாக்க இதுதான் வித்தியாசம். சித்தம் பிரம பிசாசாவம். எப்படின்னா கரையே இல்லை, பூமியிலே இல்லை, இல்லாத பூமியிலே இல்லாத வெத்தை அக்கறை விளைச்சு சுத்தான நீரை வாங்கி அதுக்கு உழுது, அதுக்கு இல்லாத உடம்புக்கு அதுக்கு வளர்ந்து அதுல அறுவடை பண்ற மாதிரி இந்த பிரபஞ்சம் உள்ளதான். பீஜமி பாவம் இல்லவே இல்லை, கதையே வைக்கல. அது மலைக்கிறது, எல்லாம் பண்றது. அதாவது என்ன அர்த்தம்? எல்லாம் என்னுடைய அஜானத்தை உண்டானது என்பதற்காக சொல்றார். அடுத்தது சொல்றார் கதார்த்தம் பிரதிபாசாரம். கதார்த்தம் பிரதிபாசாரம். கதை சொல்றான்னு வச்சுக்கோங்க. குழந்தைக்கு பின்னாடி உற்பத்தி பிரகடனத்திலே குழந்தைக்கு கிரமமா கதை சொல்ல போறதுதான் சொல்ல போறார். கதார்த்தம் பிரதிபாசாரம். அந்த குழந்தைக்கு கதை சொல்லும் போது அப்படியே பிக்சரஸ்க்கு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி அப்படியே நேரம் நடக்கிற மாதிரி சொல்லணும். அது குழந்தை அப்படியே பார்த்துட்டு ஆகான்னு அதுவே கேட்டு பயக்கிட்டு இருக்கும். ஆனா நிஜமா இருக்குவாங்க கிடையவே கிடையாது. ஆனா கதையில இருக்க அதுதான். அது மாதிரிதான் அதுக்காக சொல்றேன். இப்ப சொல்ற கதாந்தம் பிரதிபாசாவம் யோம முக்தாவலி நிபம். யோமம்னா ஆகாசம். இந்த ஆகாசம் இருக்கே அது ஏதானும் அங்க ஏதானும் இருக்கா? இல்லை, அது சூன்யம். அதுல முக்தாவலி நிபம். ஏதோ அந்த முக்தாவலின்னாக்க முத்துக்கள், முத்துக்கள் பொறுத்ததுக்கு போல வரிசையா அங்க வானங்கள் தெரியுது.
அந்த முத்துக்கள் கொண்டது போல மேகங்கள் எல்லாம் கலர் கலரா கூட்டமா இருக்கிறது. அப்படியே நவரத்தனங்கள் போலையும் பவழம் கொத்து போன்றது போலையும் அப்படியே வைர அதிகமாலையும் மாறமாலையா அங்க தெரியுது. அது நிஜமா இங்க இருக்கும் பார்த்துட்டு இருக்கிற போதே மறந்து போயிடும் போது ஆகையினாலே அது யோம முக்தாவதீபம். அடுத்தது சொன்னார் கடகத்துவம் நீ தங்கம் கோல்டு பிஸ்கெட் ஒரு 100 கிராம் 200 கிராம் கோல்டு பிஸ்கெட் கொடுத்து நகையெல்லாம் பண்ண சொன்னான். இந்த கோல்டு நகையெல்லாம் பண்ணி கொண்டு வந்து விட்டான். இப்போ இந்த தங்கத்துல நகைகள் இருக்கு, நான் நகையின் இடத்துல தங்கம் இல்லை. அதனால இந்த கடகத்துவம் வளையல் சங்கிலி மோதிரம் இவையெல்லாம் பொய். இந்த பொய்யான இவைகள் எல்லாம் ஏன்னா மறைஞ்சு படையது அழியும். தங்கத்துக்கு அழிவில்லை. வேண்டாம் நாங்க ஒரு 20 சங்கிலியை கொடுத்து நாம வேற வேறையா அதை மாத்தி அழிச்சு பண்ணிக்கலாம். அது மாதிரி இங்க பண்ண முடியாது, தங்கத்தை அழிக்க முடியாது. அதுக்காக சொல்றாரு கடகத்துவம் தங்கத்திலிருந்து உண்டானதான இந்த நாமரூபங்களோடு கூடியதான வளையல் மோதிரம் போல்தான் இந்த பிரபஞ்சம். அதிஷ்டானத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு, அது எங்கிட்ட இருக்கு. ஆதார வர்ச்சிதம்னு சொன்னா இந்த ஆதாரத்தை வர்ச்சிதமான பிரபஞ்சத்துக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும்னா நான் பார்க்கறத பின்னாடி நிரூபணம் பண்ண போறார். அடுத்தது சொன்னான் இந்த கடல்ல தோன்றுகின்ற அலைகள் போல. இந்த அலைகள் நிஜமா கடல் நிஜமா? கடல் தான் நிஜம். இப்ப அலைகள் இருக்கு அப்படின்னா அலைகள் நிஜம் இல்லை. இப்ப அலைகள் நீர் தானே, கடல் நீர் தானே அலைகளாக வருது. இப்போ இந்த அலைகள் தெரியுது அப்படின்னா தெரிஞ்சாலும் அது கடல் இல்லையே. ஆனா இந்த அலைகள் வச்சுதானே கடல் நான் பார்க்க முடியுது என்பதற்காக சொன்னால் அது எப்படி இருக்குன்னா இது தரங்கத்துவம் யதம்பசி. அது சொல்ற எப்படி இருக்குன்னா இது இந்த வியோமம் இருக்கு, ஆகாசம் சூன்யமான ஆகாசம். இந்த ஆகாசத்துல ஒரு நீல நிறம் தெரியுது. அந்த நீல நிறம் தான் கடல்லையும் பிரதிபலித்து இந்த கடல் நீளமா தெரிகிறது. இந்த நீளம் தெரியுற ஸ்கை ப்ளூன்னு சொல்லணும். இந்த நீளம் நிஜமா இருக்கா? கிடையாது. சரி, இந்த வானம் கூறு மாதிரி யாரோ கொண்டு கொடுத்துருக்காங்க. யோம முக்தாவதி இது யாரோ கூற கவசம் மாதிரி இருக்கு. நிஜமா வானத்துல அந்த மாதிரி ஒரு கூற கவசம் மாதிரி இருக்கோ? இல்லவே இல்லை, உண்மையிலே கிடையாது. ஆனா இருக்கு, தெரியுது. அது மாதிரிதான் இந்த பிரபஞ்சம் என்பதற்காக சொல்றார். ததாத்யேவம் ஜகத் சப்த ரூபார்த்தம் அசதாத்மகம். அதனால ஏன் தெரியுதுன்னா ரூபார்த்தம் அசதாத்மகம். வெளிச்சத்தில் பார்த்தேன்னு சொல்ல உங்களுக்கு இந்த எதிரில் இருக்கிற ரூபங்கள் எல்லாம் நன்னாடி கொடுக்கும். இவன் சுப்பன், இவன் கொப்பன், இவன் கிருஷ்ணன், இவன் ராமன், இது பெச்சு, இது கேபிள், இது ஸ்டூல், இது எல்லாம் தெரியுதா இல்லையா? வெளிச்சத்துல தெரியுது. தவான கரண்ட் போயிருக்கு, போனதும் இருக்கு. இப்ப இருட்டுல எல்லாம் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ எல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை அசைச்சு பார்த்தேன்னாக்க கண்ணை கசிச்சு பார்த்தோம்னா உருவங்கள்லாம் போற மாதிரி பல உருவங்கள்லாம் தெரியும். இந்த உருவங்கள்லாம் இந்தியில லைட் அணைஞ்சதுன்னு தெரிகிற போது பல உருவங்களுக்கு யாரும் தெரியுமோ? தெரியவே தெரியாது. அது மாதிரிதான் இந்த பிரபஞ்சம் யாருமே நிர்மாணம் பண்ண முடியாது. அதோடு மட்டும் இல்லை, இருட்டுல நல்ல இருட்டு, அமாவாசை இருட்டு, ஏதோ பஸ்ல இறங்கி அந்த வயல்வெளியில நடந்து போறான். கிராமத்துக்கு 4 கிலோமீட்டர் போகணும்னா அது அவங்க எப்படி போறாங்கன்னா போகும்போது இருட்டுல எல்லாம் ஏதோ ரூபம் இருக்கிற மாதிரி இருக்கு. நிஜமா இருக்கோம்னா இல்ல, ரூபார்த்தம் அசதாத்மகம். இல்லாதது இருக்கிற மாதிரி வெளிச்சத்துல நல்லா தெரியும், இருட்டுல இருக்கிற மாதிரி தெரியுது. அதுபோல அத்தியானத்திலிருந்து பார்க்கிற போது இல்லாத உருவங்கள் இருக்கிற மாதிரியும் குறுக்கிற நடமாடுற மாதிரியும் உனக்கு தெரியும் என்பதற்காக இருந்து சொல்றார். அப்புறம் என்னன்னா விசாரிக்காத வரையில் இது இருக்கும். ததாத்யேவம் ஜகத் சப்தம். எப்படின்னா பருவத்தில் சொல்றாரு, முன்னாடியே சொல்லியிருக்கும். விசாரிக்காத வரையில் இருக்கும் மாம்பழத்தோட கதை அது மாதிரிதான் இருக்கு. அதனால தகத்தேவம் ஜகத் சப்தம். பையனுக்கு போராட்டத்தில் இருக்கான், அவனுக்கு ஏதோ படிச்சு வச்சு ஏதோ போய் எழுதலாம் போட்டுருக்கான். மദ്രാஸ்ல ஒரு கம்பெனிக்கு அவனுக்கு இன்டர்வியூ கொடுக்கும். அவனுக்கு மദ്രാஸ்க்கே போனது கிடையாது, புதுசு.
ஏதோ ஒரு பேசஞ்சர் ட்ரெயின்ல அப்பா டிக்கெட் ரிசர்வ் பண்ணி கொடுத்தா போயிட்டு எது போனதும் ஃபோன் பண்ணல சொல்லியாம வச்சுட்டா. நீங்க அங்க போன ஏதோ அட்ரஸ் முடிச்சு கொடுத்தாங்க. அந்த காலத்துல அவ்வளவு ஃபோன் வசதி எல்லாமே கிடையாது. ஏதோ ட்ரெயின்ல ஏறி மദ്രാஸுக்கு போயிட்டான். போயிட்டு எக்மோர்ல இறங்கினான். இறங்கி அங்கேருந்து எங்க போறதுன்னு தெரியல. தெரியாம எல்லாரும் அவன் வேலை சொல்லியிருக்காங்க. பத்தியே எங்க போயிட்டு ஏமாத்துறாரு. அவன் எங்கெல்லாமோ சுத்தி அடிச்சு போய் உங்ககிட்ட பணம் பிடிக்கிடுவான் அப்படின்னு. அவங்ககிட்ட பணமும் அதிகமா கிடையாது. எங்க போய் தங்குறதுன்னு தெரியல. அவனுக்கு 11 மணிக்கு இன்டர்வியூ போடுறான். காலத்துல 7 மணிக்கெல்லாம் போய் இறங்கிவிட்டான். இப்படி கொஞ்சம் தூரம் நடந்து வந்தான். எப்போதுலேருந்து வந்தா ஒரு கல்யாண மண்டபம் வாழ மரபம் தான் கட்டி இருக்கு. அப்பதான் பிள்ளைகளுக்காரெல்லாம் வந்து இறங்கிடா. மறுநாளைக்கு கல்யாணம் போகும். எல்லாரும் வந்து இறங்கினதும் பார்த்தான். இதான் நமக்கு இந்த கூட்டத்தோட நம்மளும் சேர்ந்துருக்கோம். நம்ம எங்க போய் என்ன பண்றதுன்னா கையில ஒரு சூட் எடுத்து வச்சிருந்தானா, இங்க டிக்கெட் பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுருந்தானா டீசெண்டா இருந்தா. அந்த கூட்டத்தோட இந்த பஸ்ல இருந்து இறங்கி விளையாட்டுக்கிற சம்பந்தி எல்லாம் போகும்போது அவன் அதெல்லாம் மேலே தளத்தோட உள்ள அழிச்சுட்டு போறான். அழிச்சுட்டு போகும்போது இன்னும் அவளோட போய் சேர்த்துதான். சேர்ந்து அங்க உட்காந்துட்டு அவளோட இருந்து எல்லாம் ஸ்நானம் பண்ணி இவனெல்லாம் சாப்பிட்டு எல்லாம் ஆச்சு. அதுக்கு ஒரு இன்டர்வியூக்கு போனான். போயிட்டு திரும்ப வந்தா 10 மணியான சாப்பாடு ஆச்சு. அவ பிள்ளையாத்துல நினைச்சுட்டு இவன் மாப்பிள்ளையாத்தோடய இருக்குதான். ஏன்னா மாப்பிள்ளையாத்தோட கூடத்தோட தானே போனான். அவ என்ன மாப்பிள்ளையாத்துக்கார கூட இருந்த வேலையும் கும்பகோணத்துல இருந்து கழுவப்பட்டவனா எல்லாரையும் நல்லா கவனிச்சிருந்தான். வாங்க சாப்பிட போட்டு சாப்பிட வாங்க வாங்க இங்க வாங்க ஒவ்வொருவரையும் கலகலப்பாவும் பேசிட்டு இருந்தான். இவன் பிள்ளையோட அப்பா என்ன நினைச்சா, இவர் பொண்ணாட்டுக்கார வந்து நம்மள கூட இருந்து கவனிக்கிறதுக்காக இவன் நினைச்சிருக்காருன்னு அவன் நினைச்சிருக்கான். இவனுக்கு ஏக உபச்சாரம் பொண்ணாட்டுக்காரா பண்றான். ஏன்னா மாப்பிள்ளையுடைய கூட இப்போ இருக்காள், அவன் தொழில் இருக்காள், மாப்பிள்ளைக்கு வேண்டியவர் போடுறது மாப்பிள்ளை தோழன் அப்படின்னு எல்லாம் நினைச்சிருக்கான். 14 இருக்கிற கல்யாணம். இவனுக்கு இன்டர்வியூ எல்லாம் முடிச்சுட்டு 2 மணிக்கு வந்து சாப்பிட்டாச்சு இல்லையா. அப்போ இவன் எல்லாம் பேசிட்டான். இவன் பிள்ளையோட அப்பா பேசுற காசு இல்லை. நாளைக்கு ஓடி கொடுக்கறதுக்கு இன்னைக்கே எல்லாருக்கும் வேண்டிய வேலைக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதான் ஓடி கொடுத்துடலாம். இந்த பையனுக்கும் கொடுக்கணும். நம்மோட கூடவே காலம் பண்ணுறதுன்னு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு இடையிலே கீழே பிள்ளைய அந்த பொண்ணோட அப்பாவும் இந்த பையனுக்கு ஏதாவது பண்ணணும், எல்லாரும் பேசிதான் ஓடி கொடுக்கணும் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இது இந்த காதல் கொடுத்து தாத்தா என்னடா இதுதானே யாரு நீங்க இப்ப ஏதாவது கேள்வி கேட்டா நம்மளால பதில் சொல்ல முடியாது, நாம மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் என்று இவன் எல்லாம் சாயந்தரம் இவெல்லாம் நிச்சயதார்த்தத்துல எல்லாரும் பிஸியா இருக்கிற பொறுத்து சொல்லாம சூப்பேசுறதுக்கு கலந்து போயிடும். திடீர்னு நிச்சயதார்த்தம் முடிச்ச பிறகு எல்லாருக்கும் ஓடி கொடுக்கணும்னு பிள்ளையாத்து வாக்கியார் கூப்பிடுறேன், பொண்ணாத்து வாக்கியார் கூப்பிடுறேன். இவ 2 பேரும் தேடினாக்க மாப்பிள்ளைக்கான். மாப்பிள்ளை தோழனு காணும். எங்கடான்னாக்க காணும். விசாரிக்காத வரையில் மாப்பிள்ளை தோழன், விசாரிச்சா காணாம அதான் சொல்றாரு இவர். அதனால தகாத்யேவம் ஜகத் சப்த ரூபார்த்தம் அசதத்மகம் அந்தகார குகை கைகா. ஏதோ ஒரு அந்த காலமான குகையில மாட்டிட்டு இருக்கிற தலைவருமானு தான் அஞ்ஞான இருக்கிற தலைவி கொண்டே இருக்கிறான். இந்த ஜீவன் அவனுக்கு தெரிகிறான். பிரபஞ்சம் இருக்கிற தெரிகிற பிரபஞ்சம் தான் இதே என்பதற்காக சொல்றான். இது உபனிஷத் சொல்றது ஆச்சாரியாலும் சொல்லியிருக்கால். பிரபஞ்சத்தை பார்க்கறதுனால செய்யறதெல்லாம் பைத்தியம் வேலை சேர்க்கிறான். கடைசியில பைத்தியம் அங்க வரும், அங்க இங்க வரும், எதுக்கு வரும்னு தெரியாது, எதுக்கிட்ட காரியம் பண்றோம்னு தெரியாது. ஒரு தூணை பார்த்து நின்று பேசிட்டு இருப்பான், இல்லை ஒன்றுமே இல்லாம சூரியத்தை பார்த்து அவனே பேசிட்டு இருப்பான், அவனே சிரிச்சுட்டு இருப்பான். இதுதான் இப்படி இருந்தா இதெல்லாம் என்ன பண்ண முடியும்? அதுக்காக சொல்றார் அவர். சமுத்திர விவஸ்தம்பே. சமுத்திர விவஸ்தம்பேனாக்க இது எப்படின்னா இந்த சோழப்பொருள பொம்மைன்னு பேரு. கிராமங்கள்ல வந்து இந்த சோளம் பயிரிட்டு இருப்பா, வயல்ல எல்லாம் நூறுவா ஒரு மஞ்சள் எல்லாம் திரிச்சு மனுஷன் மாதிரி தலை கை கால் உடம்பு எல்லாம் வச்சு அங்க கட்டி வச்சிருப்பாங்க. யாரா இருந்தாலும் பகல்ல பார்க்கும் போது சோழப்பொருள பொம்மை தெரியும். ராத்திரியே இருந்தாலும் பஸ்ல இறங்கி 4 கிலோமீட்டர் கிராமத்துக்குள்ள நடந்து போகும்போது அது பார்த்தாங்க இந்த சோழப்பொருள பொம்மை நடுவாகவே பக்கத்துக்கிற மாதிரி தெரியும். அந்த இருக்குல்ல அது மாதிரி தான் இந்த பிரபஞ்சம் தெரியுது. இது வந்து சோழப்பொருளுக்கு மாதிரி தெரியுதுதான் இந்த பிரபஞ்சம். உண்மையிலேயே மனிதன் இருக்கானோ இல்லை. அதுக்காக சொல்றா சமுத்திரே சித்திரம் விவோதிதம். சித்திரம் ஒரு பூமியிலோ சபட்டிலையோ எழுதப்பட்டதான சித்திரம் போல உயிரற்ற சித்திரம். அது போலதான் இந்த பிரபஞ்சம் முழுக்க உயிரற்ற பிரபஞ்சம் என்பதற்காக சொல்றாங்க. தத்துவமா எல்லாம் பின்னாடி எல்லாம் விரிவா இங்க சொல்லப்பட்ட இத்தனை லட்சணங்களுக்கும் பின்னாடி
கடைகள் சொல்லி உதாரணங்கள் சொல்லி அவர் எல்லாம் எடுத்து சொல்ல போகிறார். இது ராமா பிரசாந்தாக்கியான நீராரும் விஞ்ஞான சரதம்பரம். எப்பொழுது இந்த அஞ்ஞானமான நீராரும், அஞ்ஞானங்கிறதான எந்த ஒரு பனிப்போர்வையானது உங்களுடைய சித்தத்தை மறைத்துக் கொண்டிருக்கின்றதோ அந்த மறைப்பை நீக்கிவிட்டாரேயானால் விஞ்ஞான சரதம். உனக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சரத்காலத்து ருது வந்ததும் சரத்துருந்து வந்ததும் வானத்தில் இருக்கிற மேகங்கள் எல்லாம் நீங்கி எப்படி தெளிவாக கிளியரா இருக்குமோ, வானம் குளிர்ச்சியாகவும் இருக்குமோ, அது போல இந்த விஞ்ஞானம் வேதாந்தம் அது ஞான விஞ்ஞான யோகம்னு கீதையில 7வது அத்தியாயம் இருக்கிறது. ஞானம்னா சாஸ்திர ஞானம், விஞ்ஞானம்னா நடைமுறைப்படுத்துற ஞானம். அதனால பிரசாந்த அஞ்ஞான நீராரம், அஞ்ஞானங்கிறதான படிப்பொருமையானது மறைத்துக் கொண்டிருக்கிற அறிவை, அதனால இப்படி எல்லாம் இருக்கிற தெரிந்து கொண்டிருக்கிற பிரபஞ்சம் அது அஞ்ஞானம் நீங்கியதும் பிரகர்ஷேன சாந்தகா திரும்ப வராம நீங்கணும் அந்த அஞ்ஞானம். விஞ்ஞான சரதம், விஞ்ஞான அனுபவத்தில் அதே பரமாத்மத்துக்கு விஞ்ஞானம் அனுபவத்துக்கு முழுமையானால் உனக்கு எப்படி இருக்குன்னா சரத அம்பரம். அம்பரம்னா ஆகாசம், ஆகாசம்ங்கிறது அது சூரியன் தானே. அதனால அது எப்படின்னா சரத்துக்குள்ள அந்த வானம் எப்படி ரொம்ப தெளிவா இருக்குமோ அது போல சித்தம் தெளிவாயிடும். அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சம் எல்லாம் தோன்றாது. இது பிரபஞ்சம் எப்படி இருக்காது, எப்படி இருக்கு, ஏற்று அப்படின்றதான். அதனால பார்ப்பவன் ராமா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, பார்க்கிறவன் பார்க்கின்றவனாக இருக்கிறவோ வரையில் தான் பார்க்கப்படுகிற பிரபஞ்சத்துக்கு. எப்பொழுதும் பார்ப்பவன் பார்க்கின்றவனாக இல்லையோ அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு இருப்பே கிடையாது. இப்ப நானே பார்த்துட்டு இருக்கிற வரையில் தான் உங்களுக்கு என்னன்னா இந்த பிரபஞ்சம் இருக்கான்னு. என் சரீரமே இல்லை, என் மனைவி இல்லை, என் குழந்தைகள் இல்லை, என் சொத்து இல்லை, என் பணம் இல்லை, ஒன்றுமே இல்லையே. அது மாதிரி ஞானத்துல பிடிச்சுக்கிற போது அவனுக்கு இந்த நிலையை சொல்றாரு. நாம் அஞ்ஞானத்துல தூங்கி கொண்டிருக்கிறோம், ஞானத்துல பிடிச்சுக்கோது என்று சொல்றார். அதுதான் இந்த உற்பத்தி பிரகடனத்துடைய விவரம். இதற்கு அடுத்ததாக 4வதாக வந்து சித்தி பிரகடனம். இப்படி சொல்லிட்டு ஒண்ணுமே இல்ல, ஆகாத விஷயமா இல்லாததெல்லாம் இந்த பிரபஞ்சம் தோன்றி கொண்டு இருக்கு. இது எப்படி இருக்கு, நிலைபெற்று இருக்க தெரியறது என்னன்னா அப்படின்னா அதை எப்படி நிலைபெற்று இருக்கு தெரியுமா, ஒன்னாலதான் இருக்கு. இப்ப இல்லைன்னா அதுக்கு இருப்பு உண்டோ? அதுக்காக இந்த இடத்துல சொல்ற சித்தம் ஜகத் அகங்கார ரூபாஸ்திதி உபாககம். 29வது சொல்றதுதான் சித்தம் ஜகத் அகங்கார அகங்காரத்திலும் அகம் எனக்கு அகம்னு பாவம் இருந்தால் ஜகத்துக்கு பாவம் உச்சினி பாவம். எனக்கு அகம்ங்கிற பாவம் போயிட்டுன்னா நான்கிறது இல்லைன்னா ஜகத்துக்கு இருக்குங்கிற பாவம் இல்லை. அது எப்படி அது வரையும் இருக்கு இல்லையா? அதுக்காக அதை எடுத்து சொல்றார். மொத்தம் 3000 ஸ்லோகங்கள்ல சொல்றாரு இந்த ஸ்திதி பிரகடனம். 62 சட்டங்கள்ல இதை எங்க எடுத்து சொல்றார். இது எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரே ஸ்லோகத்துல சொல்ற பார்த்தோம். கிரமம் பிரௌடமித்யக்ர பரிகித்திதம் தசதிமண்டல போக பாசுரோயம் ஜகத் பிரமா. ஏன்னா அர்ஜுன் இவனுக்கு ராமனுக்கு திரும்பவும் சந்தேகம் வருது. பார்ப்பவன் பார்க்கிறதுனால பார்க்கப்படுற பிரபஞ்சத்துக்கா, பார்க்கப்படுற ஜகத்து இருக்கிறதுனால பார்ப்பவன் இருக்கானா என்பதான சந்தேகம் இவனுக்கு இருக்கவே இருக்கு. அதுக்காகத்தான் இங்க சொல்றா அகம்னு பாவம் இருக்கிற வரையில் தான் ஜகத்துக்கு பாவம் இருக்கு. அகங்கிற பாவம் நான்கிற எண்ணத்தை விட்டு கிழந்து போய்விட்டால் அதனால பார்க்கிறவனை வச்சுதான் எல்லாமே என்பதற்காக சொல்றாங்க. போகுதா இருந்தாதான் போக்கு, சாப்பிடுறவ இருந்தாதான் சாப்பாடுக்கு வேல்யூ, கர்த்தா இருந்தாதான் கர்மா. கர்த்தாவே இல்லைன்னா ஒரு கர்மா என்ன இருக்கு? ஒருத்தர் அவ அப்பாவை வச்சு தாக்கம் பண்ணியிருக்காள், அவனும் 90 வயசு இருந்தாள், அவனுக்காக ஆயிட்டாள். ஐயோ எங்க அப்பா பண்ணிருக்காரு, அவ அப்பா இருக்கிறாள், நானும் பண்றேன், இவங்க பேர பண்ண முடியுமா? ஏன்னா அங்க கர்த்தா இல்லை. அதனால கர்த்தா இல்லைன்னா கர்த்தாவோட கர்மம் நாசமாயிடுது, கர்த்தா இல்லைன்னா கர்மாவும் இல்லை. அதனால எது ஸ்திதி அப்படிங்கிறதுக்கு இங்க விசாரம் பண்ணுகின்றார். அதை இங்க சொல்ற திருஷ்ய கிரமம். யாரு கரெக்டா பார்க்கிறவங்க இருக்குங்க. ஆச்சாரிய ஒரு புத்தகம் வச்சிருக்கா, திருஷ்ய விவேகம் என்னுடைய திருஷ்ய கிரமம். திருஷ்யனா பார்க்கப்படுறதான அந்த வஸ்து இருக்கு, அது பிரமோடம் வித்தியாசம் வருகிறது. இந்த பார்க்கிறவன் இருக்கிற வரையில் அர்த்தம்,
மூணு பிரகாரம் இந்த மாபலத்தோட மாதிரி இருக்கான். அதுக்கப்புறம் விஜாமி சேர்ந்தா கிடையாது. எப்படி பிரகாசிக்கிறது அதை சொல்ற தச மண்டல போக பாசுரோதம் ஜகது பிரமான். இந்த பிரமமான ஜகத்துல எத்தனை இருக்கு இல்லாம கற்பனை நீங்க எது வேணாலும் எப்படி வேணாலும் அதை வர்ணிக்கலாமே. இப்படித்தான் இருக்குன்னு ஆயிடுச்சுன்னாக்க அதுக்கப்புறம் அந்த வர்ணனைக்கே ஒன்றுமே இல்லை. இல்லாத வர்ணிக்கிறதுக்கு நம்ம 1000 வார்த்தைகள் உண்டோ 1000 பக்கங்கள் இருக்கலாம். ஆனால் இருக்கிறபடி சொல்றதுக்கு ஒரு விஷயமே இல்லை. அதனால சொல்ற தச திக்கு 10 திசைகளையும் வியாபித்திருக்கின்றதும் மண்டலா போக பாசுரோயம் ஜகது பிரம்ம. ஜகத் பிரம்மம் நான் 10 திக்குலையும் அப்படிமாக பயங்கரமாக வியாபிச்சு எல்லா விதமான போக போக்குகளுக்கு சாதகமாக இந்த ஜீவனுக்கு இருக்கே. எப்படி இருக்குன்னாரு எப்படி இருக்குங்கிறத 38வது ஸ்லோகத்தில் சொல்றாங்க. அதை வந்து அடுத்த பிரகரணம். அதாவது இதெல்லாம் எப்படி உபசாரம் பண்ண முடியும்? இந்த ஸ்திதி சொல்லிட்டு இந்த ஸ்திதி போகுமா போகாதா? எப்படி போகும்? அதான் உபசமம் பேரு. நீதான் நல்லது. பிரபஞ்சம் இருக்கு, இல்லாத பிரபஞ்சத்துக்கு நீ எதுக்கு பயப்படணும்? அதனால கையில் இருந்த பாம்பு மாதிரி அது மாதிரி இருக்கிட்ட பாம்பு இல்லைன்னு தெரிஞ்சிருக்கணும். பாம்புக்கு இருக்கு ஸ்திதி இருந்ததோ இப்போ இல்லைன்னு தெரிஞ்சாச்சுன்னா நீ விலகு அந்த போ அப்படிங்கிறார் அவர். இதுக்கு பேரு உபசாமிய பிரகரணம். 5வது பிரகரணத்துக்கு உபசம பிரகரணம்னு பேரு. இது மொத்தம் 5000 ஸ்லோகங்கள் 93 அத்தியாயங்கள்ல சொல்றார். இதுல என்ன விஷயம் நான் சொல்றேன். இதம் 32 வரும். 2வது வரி இதம் ஜகது அகம் त्वं च सहिति ब्राह्मी बुद्धिका. பிராமியிலிருந்து எழுந்துட்டாச்சு, ஸ்திதியிலிருந்து எழுந்துட்டாச்சு, அஜானத்திலிருந்து எழுந்துட்டாச்சு. அவ எப்படின்னா இதம், அதாவது 2 புத்திங்கிறது 2 புத்தி தான். ஒன்று இதம் புத்தி, ஒன்று தத்துவ புத்தி. அதனால இதம்னு இதை இவற்றையெல்லாம் இப்படியே பார்க்கறதுக்கு இது இதம் புத்தி. தத்துவம்னா அதுக்கு ஆதாரமா இருக்கிற அதனுடைய இருப்புக்கும் அதனுடைய தோற்றத்துக்கும் காரணமா இருக்கிறதான எந்த ஒன்று இருக்கோ அது தத்துவம். அந்த தத்துவம் பத்தி பேசுறது அறிகிற புத்தி இருக்க தத்துவம். அது தத்துவ இதம் புத்தி தத்துவ புத்தி. அதனால இதம் ஜகத்து நம்மாலே பார்த்து கேட்டு அனுபவிக்கக்கூடியதான பிரபஞ்சம். அகம் நான் துவம் நீ தமம் அவர் பார்த்து சொல்றார் சகா. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் அது சகா என்று சொல்றது உபனிஷத் சொல்றது. அதனால அவன் எப்படி இருக்கின்றான் ரசோவை சகா என்று இருக்கிறதான அந்த ஈஸ்வர தத்துவம். இது இப்படிப்பட்ட எல்லாத்திலும் நான் என்றும் ஈஸ்வரன் என்றும் நீ என்றும் பிரபஞ்சம் என்றும் இது என்றும் அது என்றும் என்பதான எல்லாவற்றிலும் ஒரு புரிஞ்சுட்டாச்சு. உபசாந்தி பிரகரணே ஸ்ருதே சாம்யதி சம்ஸ்ருதி. ராமா, இந்த உபசாந்தி பிரகரணத்தை நீ கவனமாக கேட்பாயேயானால் எந்த இந்த பிரபஞ்சமானது உற்பத்தி பிரகரணத்தில் இல்லாத பிரபஞ்சம் தோன்றதுக்குமோ இல்லாத பிரபஞ்சம் எப்படி உங்களுடைய அஞ்ஞானத்தினாலே நிற்கி என்பதை திரி பிரகரணத்தில் சொன்னமோ இது எல்லாம் இதனை சத்தையாக சின்ன 5000 ஸ்லோகங்கள் கொண்டதாக இருந்தாலும் கூட இதை நீ வந்து கவனமாக கேட்பாயேயானால் உபசாந்தி பிரகரணே சுத்தையே சாங்கதி சம்ஸ்கிருதி. சம்சரினா சம்சாரம். இந்த சம்சார பந்தங்கள் சம்சார பிரபஞ்சம் எல்லாம் அறியாமலேயே நழுவும்னா எப்படி நழுவும்னா தூக்கம் வந்து சொன்னாக்க கையில ஒரு ஏதோ புத்தகத்தை வச்சு படிச்சுட்டே இருக்கும். நம்ம அறியாமலேயே தூக்கத்துக்கு வசமாயிட்டோம்னா கையில இருந்து கழுவி விடுறது இல்லையா? அது போல ஞானத்துல விழிச்சுக்கிற போது பிரபஞ்சம் கையை விட்டு நழுவி போகுது என்பதற்காக சொல்றார். அப்படியே 38வது ஸ்லோகத்துல அற்புதமா சொல்றாரு. சித்ரவ்யாம் தேவ வித்ரவித்திபூ பரிதி விஸ்மரியமானார்த்த கல்பனானகளி இத்தி விபாம். எப்படின்னா ஒரு இல்லாத ஒரு ஓவியம், இல்லவே இல்லாத ஒரு திரையில எழுதாத சித்திரத்துக்கு பிரஷே இல்லாம கலரும் இல்லாம கலர் கொடுக்குறா பத்தியா இந்த கற்பனா நகரம். இதை நீ பண்றிய ஒவ்வொரு ஜீவனும் பண்ணிட்டு இருக்கான். எப்படி பண்றாங்க? மனோராஜ்
சொன்னாரு இல்லாத ஆனா எனக்கு இந்த ஆகாசம் தான் தரைன்னு வச்சுக்கோங்க. அது ஒண்ணுமே இல்லை. ஆகாசம்ன்றது ஒரு தரை, அது ஒரு சூன்யம். அந்த சூன்யத்துல எழுதாத சித்திரம் எத்தனை தெரியுது. அதுல கதை கொடுக்குறான், கற்பனா நகரம், கற்பனையை எது வேணாலும் பண்ணிக்கலாமே சொல்றான். அது எதுன்னா அப்ப கடைசியில அவனுக்கு எதை வரையணும்னு நினைச்சா மறந்து போயிருக்கான். அது மாதிரி தாண்டா இந்த பிரபஞ்சம் தெரியுறவனுக்கு இதுல இருந்தெல்லாம் விலகி உள்ள வர வேண்டும். அருள் நிக்கித சித்திரம் யாத்தேவ பெட்டி பூ. அந்த சித்திரம் வரையணும் எல்லா ஏற்பாடும் பண்ணிடுமா எப்படி இருக்கும். ஒரு ஊர்ல ஆர்ட் காலேஜ் இருக்கு. ஆர்ட் காலேஜ் இந்த காலேஜ்ல ஓவிய கல்லூரி முதல்ல தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்கு கும்பகோணத்துலதான். அதுலதான் ஓமலூர், மணியன், அப்புறம் ஆர்கே லட்சுமன் எல்லாரும் அங்கதான் ஆரம்பத்துல படிச்சு வந்தவர். அந்த ஓவியர்களுக்கு ஒரு தடவை ஆயிட்டாரவர். அவரும் பெரிய வேதாந்தி. அவர் ஒரு பையன் அடிக்கடி அந்த பையன் கிளாஸ்க்கு எல்லாம் வருவான். அந்த பையனை ஒரு அன்னைக்கு ஒரு அவர்களுக்கெல்லாம் ஒரு டெஸ்ட் வச்சார். என்ன பண்ணணும்னு வந்தார். ஒரு பெரிய ஸ்கிரீன்ல ஒரு பெரிய கிரவுண்டு, அது பொதுக்கரை. அந்த பொதுக்கரையில மாடு மேயறது, வானத்துல பறவைகள் பறக்கிறது. அந்த ஓரத்துல ஒரு வாய்க்கால் மாதிரி ஒரு ஓட ஓடிக்கொண்டு இருக்கு. நிறைய மரங்கள் எல்லாம் இருக்கு. வானத்துல மேகங்கள் எல்லாம் கூடுறது, மழை வேறு கூடுறது. இத்தனையும் நீ அதுல காமிக்கணும், தத்ரூபமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். கடைசியா ஒரு 18 பையங்க, அந்த 18 பையங்களுக்கு டெஸ்ட்ல ஒரு மீன் டைப் கொடுத்துட்டா நீ வரைஞ்சி கொண்டு சொல்லி எக்ஸிபிட் பண்ணு. அதனால கொண்டு வந்துட்டா கொண்டு வந்து எல்லாம் வந்தாச்சு. அதெல்லாம் பரிசா பார்த்துட்டே இருக்கா. ஒவ்வொன்றையும் அவர் இப்ப கிளியான ஒவ்வொன்றையும் ஒரு சிலர் நல்லா இருக்கா, ஒரு பரவாயில்ல, ஒரு சும்மா இருந்தா போயிட்டே இருந்தா. கடைசியில் ஒரு பையனை படித்தான். ஒண்ணுமே வரையிலவான். வெறும் அந்த ஸ்கிரீன் மட்டும் இருக்குது. ஏன்னா உண்மை வரையில எல்லாம் மிக்ஸ் ஆகுது, எல்லாம் வரைஞ்சாச்சு. எல்லாம் வரைஞ்சிருக்கேன், ஒண்ணுமே இல்லையா? என்ன இல்லைன்னா மழை விட்டு போயிருக்கான், ஓட்ட பத்தி போயிருக்கான், ஓடைகள்லாம் இது பண்ணி சுத்துட்டா. சரி என்ன புல்கரை எல்லாம் காணும்னா மாடு வந்தது, புல்கரையில வந்து மாடு வந்து எல்லாத்தையும் பேசிட்டு போயிடுது. மரங்கள் எல்லாம் காணுமே, மரங்கள்லாம் வெட்டி எடுத்துட்டு போயிட்டான். இப்படி ஒவ்வொன்றுக்கும் வந்து எல்லாம் சொன்னான். இப்ப அதெல்லாம் இருக்கிறாண்டி அசானிக்கு சொத்து போகணும். முன்னாடி இருந்து விசாரி போயிடல, இருக்கிறதா பாவசுக்கம் போட்டான். இதுதான் சொல்லு. அது இதுதான் சொல்றேன். அது ஒரு சித்திரஸ்யா இல்லாத சித்திரத்தை இப்படித்தான் பண்றோமே, நாம் அப்படித்தான் வரைகிறோம் என்பதற்காக சொல்லுகிறார். ஒரு இல்லாத கரையில எழுதாத சித்திரத்துக்கு கலர் கொடுக்கிற மாதிரி தான் நாம் இதை பண்ணி கொண்டிருக்கின்றோம் என்று சொல்றார். 5வது பிரகரணம். 6வது பிரகரணம். இந்த 6வது பிரகரணம் ரொம்ப பெருசு. இது மொத்தம் 14,500 ஸ்லோகங்கள். இதுக்குதான் நிர்வாண பிரகரணம்னு பேரு. நிர்வாணம்னா மோட்ச பிரகரணம் என்று சொல்றோம். அதனால இப்ப மோட்ச சங்கீதம் தானே நாம பார்க்கிறோம். இந்த 14,500 ஸ்லோகங்கள்ல பூர்வார்த்தம் உத்தரார்த்தம் மாதிரி எப்படி பாகவதத்துல தசமஸ்கந்தத்தை பூர்வார்த்தம் உத்தரார்த்தம் சொல்றோமோ அதுபோல மொத்தம் 354 சர்க்கங்கள் இருக்கு. முதல் பூர்வார்த்தத்துக்கு முதல் பகுதிக்கு 138 அத்தியாயங்கள், 2வது பகுதிக்கு உத்தரார்த்தத்துக்கு 216 அத்தியாயங்கள். இதை பற்றியும் இதற்கு அடுத்ததாக உடனே அடுத்த 18வது சர்க்கத்துல சித்தாந்த நிரூபணம் ரொம்ப அழகா சொல்றார். நான் எதுக்காக சித்தாந்த சொல்றேன் தெரியுமா, எப்படி சொல்றேன் தெரியுமா என்பதை அங்க சொல்ல போறார். இந்த நிர்வாண பிரகடனம் ரொம்ப அழகு. இதை வந்து இவர் 7 ஸ்லோகங்கள்ல தான் அந்த விவரணம் சொல்றார். அதுல நாம ஒரு 5-6 ஸ்லோகம் மட்டும் நாம பார்க்கலாம். ரொம்ப அற்புதமாக இந்த நிர்வாணம் இதுதான் லட்சியம். இந்த வசிஷ்டரோட உபதேசத்துக்கே லட்சியம் நிர்வாண பிரகடனம். அதுக்கு எப்படி அழைச்சு போறேங்கிறத எடுத்து சொல்ல போகிறார். ஒரே வரி சொல்லுவாங்க. 41வது ஸ்லோகத்துல 2வது வரி நிர்வாணம் சாந்தகல்பனம். என்னன்னா நிர்வாணம்னா சாந்திங்கிறது கல்பனை தான். இல்லாத சாந்தியை ஒருத்தம் கொண்டே வர முடியாது, இருக்கிற சாந்தியை போக்கடிக்கவே முடியாது. அஜானத்தினாலே என்ன பண்ணிட்டாங்க, நான் ஏதோ சாந்தி இருக்கேன். ஆகையினால இப்போ பரம சாந்தம் சொல்றது. ஏன்னா புத்தேயே தஸ்மின் பலேதி ஸ்ரேயா
எந்த புத்தியினாலே இந்த பிரபஞ்சம் தோற்று கொண்டிருக்கிறதோ, எந்த புத்தியினாலே இவன் சிக்கிக் கொண்டிருந்தானோ, சோகமோகங்களுக்கு ஆட்பட்டானோ, எல்லாவற்றிலையும் நம் விலகியாதான் அதுல இருந்து விலகி கொண்டு வந்தார். ஆகையினாலே பரமசாமி இதான் நிர்வாகம். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போறார். இந்த இது பற்றியும் அடுத்த 12வது சட்டத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கின்ற சித்தாந்த நிரூபணம் பேரு. அது பற்றியும் நாம மத்தியானம் 3:30 மணி கிளாஸ்ல பார்க்கலாம்.